நான் இன்னைக்கு செய்ய போகிறது மிளகு கலவை தக்காளி குழம்பு. அதாவது நான் மிளகு கலவை எப்படி செய்யறதுங்கிறது ஆல்ரெடி நான் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னென்னா தக்காளி மட்டும் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வேணும்னா வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சிட்டு இந்த கலவையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நம்ம மிளகு கலவை செஞ்சதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு 2 கரண்டி 3 கரண்டி நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு நைட்டு ஒரு அவசரத்துக்கு நம்ம செய்யணும்னா கூட ஒரு 4 தக்காளி, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஒரு வெங்காயம் வந்து நம்ம ஆட் பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லைனாலும் தேவையில்லை. இது வந்து பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயத்தில் பாதி, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு நல்லா ஒரு கடாயை வச்சுட்டு நல்லா வதக்கிக்கணும். தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கருவேப்பிலை அவ்வளோதான். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு கடாய் வச்சுட்டோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி வந்து 4 கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். ஹை ஃப்ளேமில் விட்டு தண்ணி ஃபுல்லாக வெளியில் வரும். அதுக்கப்புறம் இதையும் ஆற வச்சுட்டு பொட்டுக்கல்லையும் போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம பொட்டுக்கடலை இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக வரணுங்கிறதுனால நான் பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோதான். இது வந்து தக்காளி குழம்புக்கு, அதாவது நம்ம மிளகு கலவை செஞ்சதுலேருந்து கொஞ்சமாக இதையும் நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டு அந்த கலவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. கடுகு கொஞ்சமாக போட்டால் போதும். வெங்காயம், கருவேப்பிலை இந்த ரெண்டையுமே போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு, அதாவது நம்ம ஃப்ரீசரில் வைக்கலன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதில் வந்து இருக்கிற மிளகு எடுத்துட்டு நம்ம ஒரு 3 கரண்டி போட்டுக்கலாம். எவ்வளோ தேவையோ, ஒருவேளை கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சதை ஊற்றிக்கலாம். நல்லா இப்போ கொதிக்கிட்டோம். இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சிருச்சுன்னா நம்ம தக்காளி வந்து ஆல்ரெடி அரைச்சி இப்படி எடுத்து வச்சுருக்கோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தக்காளி இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இது நல்லா கொதி வரலாம். இது நல்லா கொதி வரட்டும், நம்ம இறக்கிக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுருங்க, நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி தக்காளி வந்துருக்கிறதுனால இது ஒரு 2 கொதி 3 கொதியிலேயே நம்ம இறக்கிடலாம். இப்போ குழம்பு ரெடி. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான மிளகு கலவை தக்காளி குழம்பு ரெடி. நான் தக்காளி குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.